சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மாசி மாதம் அமாவாசையில் இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கே உரிய நாளாகும். இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது, நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்க வைக்கும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடிகின்றதோ அவர்கள்லாம் அவங்க வீட்டு முன்னோர்களின் பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கும் உங்களுக்கும் பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் தை மாதம் அமாவாசையில் தாங்க தர்ப்பணம் கொடுத்தோம், இந்த மாசி மாதம் அமாவாசையிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் நம்மை விட்டு, அதாவது ஆடி அமாவாசையில் பித்ரு லோகத்திலிருந்து கிளம்பி புரட்டாசி அமாவாசையில் நம்மை வந்து சேர்ந்து நம்முடனே இவ்வளவு நாள் பயணித்து பிறகு தை அமாவாசையில் நம்மை விட்டு திரும்பியும் பித்ருலோகம் செல்வது தான் இந்த 3 அமாவாசையிலும் கண்டிப்பாக நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஐதீகம். ஆனால் இந்த மாசி மாதம் அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது, நம்ம முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் செய்ததுனால அவர்களோட ஆன்மா சாந்தி அடையாமல் அலையும். அவங்களோட பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான். அதுலேயும் இந்த முறை அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்றது. அவிட்ட நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம் தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் அளவில்லா மகிழ்ச்சியை நமக்கு முன்னோர்களுக்கும் பெற்றுத்தரும். ஒரு சிலர் சொல்லலாம், இல்லைங்க இப்போ எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, போன மாதம் தானே கொடுத்தோம், இப்போயும் எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் மற்றும் நிலைவாசலில் இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில் உங்கள் வீட்டு மாடியில் காகத்திற்கு உணவு வையுங்கள், தண்ணீர் வைக்க மறக்கவே மறக்காதீர்கள். தலைவாசல்ல மதிய நேரத்தில் தலைவாசல்ல ஒரு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து மறுபக்கத்தில் நிறை சொம்பு நீர் வந்து சொம்புலையும் வைக்கலாம், இல்லை ஒரு டம்ளர்லையும் வைக்கலாம். இதை தாராளமாக சில்வர், பித்தளை எந்த பாத்திரம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பாத்திரத்தில் வைத்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து அதற்கு பிறகு மாடிக்கு சென்று நீங்கள் என்ன உணவு சமைக்கிறீர்களோ அதை உங்கள் முன்னோர்களுக்கு படையலாக கொடுக்க வேண்டும். என்னால் வீட்டில் படையல் செய்ய முடியவில்லை, அதனால் நான் வந்து பித்ருக்களின் மறு உருவமான காகத்திற்கு இந்த உணவை நான் வைக்கின்றேன். எங்கள் பித்ருக்கள் இந்த காகத்தின் ரூபத்தில் வந்து இந்த உணவை பெற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு காகத்திற்கு உணவு வையுங்கள், தண்ணீர் வையுங்கள், தலைவாசலில் விளக்கு ஏற்றி தண்ணீர் வையுங்கள். இதை நீங்கள் செய்தாலே போதும். இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே காகத்திற்கு உணவு வைப்பது, நீர் வைப்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தலைவாசலில் விளக்கு ஏற்றி நீர் வைப்பது, விளக்கு ஏற்றுவது அந்த வீட்டு பெண்கள் விளக்கு ஏற்றலாம். ஆனால் தலைவாசலில் நீர் வைப்பது ஆண்கள் வந்து அப்பா அம்மா இல்லாத ஆண்கள் இதை செய்ய வேண்டும், கணவன் அல்லாத பெண் இதை செய்ய வேண்டும். இல்லைங்க அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப இருபுறமும் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்தாலே போதுமானது. உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு முன்னோர்கள் வந்து பெயர் சரியாக தெரியாது, இருந்தாலும் அவர்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு தெரிந்த ஒரே மூத்த என் குலதெய்வம் தான், அதனால் நீங்கள் தான் என்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வேண்டினாலே போதும். உங்கள் குலதெய்வத்தை முறையாக வணங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் அருளாசையும் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.